Hi friends, welcome back to Fathi's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோ எதுவுமே பார்க்க போறதில்ல. ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஷூட் பண்றதுக்கு தேவையான சில திங்ஸ் நான் Flipkartல இருந்து வாங்கி இருந்தேன். அதெல்லாம் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். நான் வந்து 3 திங்ஸ் வாங்கி இருக்கிறேன். 3 பார்சல்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொண்ணா ஓபன் பண்ணலாம். இப்போ இருக்குறதுலயே சின்ன பார்சல் ஓபன் பண்ணலாம். இப்போ இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மைக் தான் இருக்கு. இது வந்து வயர்லெஸ் கிடையாது, வயர்டு தான். இந்த மைக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இந்த மைக் வந்து நம்ம மொபைல்லையும் லேப்டாப்லையும் ரெண்டுலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸில் டீச் பண்ணுறக்கூடிய டீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு மைக் தான் இது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே கேட்காது, நம்ம பேசுகிறது மட்டும் கிளியராக கேட்கும். அதனால் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மைக்கோட ப்ரைஸ் 153 rupees. இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க தேவையானவங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பார்சல் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பிகாஸ் இது ஒரு லைட், இது உடஞ்சிருக்கா இல்லையா, சேஃபாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். இது ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் தான், ரிங் லைட்டு, ரிங் ஷேப்பில் இருக்கும். இது நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பியூட்டி யூடியூபர்ஸ் அப்புறம் வந்து டிக்டாக்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா லைவ் வீடியோஸ் போடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதில் வந்து 3 ஷேட்ஸ் ஆஃப் லைட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 கலர்ஸ் ஆஃப் லைட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் வந்து ரெசிபி வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கிறேன்னா நான் பண்ணக்கூடிய அந்த டிஷ் வந்து நல்லா கிளியராக தெரியணும், அதில் நல்ல லைட்டிங் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 435 rupees ஃப்ளிப்கார்ட்டில். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லைட்டை ட்ரைபாடோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த லைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்கணும், இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ப்ளக்கில் குத்தி கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ட்ரைபாட் தான். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ட்ரைபாட் நமக்கு 3.6 feet ஹைட்டில் வரும், அதாவது 110 centimeter வரும். இந்த ட்ரைபாடில் தான் நம்ம வந்துட்டு அந்த லைட், அந்த எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை ஆர்டினரி ட்ரைபாடில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இது ஒரு புது ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ட்ரைபாட் இருக்குது. இந்த லைட் யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் இந்த ட்ரைபாட் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரைபாடில் மொபைல் அப்புறமா கேமரா எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரைபாட் தான் இது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைபாட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 365 rupees தான். ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சூப்பரான ஒரு ட்ரைபாட். இப்போ இந்த ட்ரைபாடில் நம்ம எப்படி மொபைல் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரைபாடோட மேல் போர்ஷனில் வந்துட்டு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கேப்பை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். நம்ம மொபைல் ஹோல்டரை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மொபைல் வைக்க முடியும். இப்போ இது நல்லாவே டைட் பண்ணிட்டோம். இன்னும் இது லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நம்ம வந்துட்டு லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும், அதில் வந்துட்டு அது யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணணும். இந்த ட்ரைபாடோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3.6 feet லென்த் வரைக்கும் ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த லெக் போர்ஷனை வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த லெக்கு வந்துட்டு நம்ம வந்து டைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம லூஸாக விட்டோம் அப்படின்னா ட்ரைபாடோட லெக் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்காக நிற்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் கிளாக் வைஸில் பண்ணும்போது உங்களுக்கு டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது லூஸ் ஆகும். இந்த மாதிரியான டைட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இன்னும் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ இந்த அளவுக்கு ஹைட்டு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே இன்னும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் நீங்கள் ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹைட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த ஸ்டாண்ட். இப்போ இந்த மொபைல் ஹோல்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மொபைல் வந்து நல்ல க்ரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஹோல்டரில் வந்துட்டு மேலே ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்மளோட மொபைல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மொபைலில் எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட மொபைலுக்கு எந்த டேமேஜும் இருக்காது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட ட்ரைபாட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு ஹைட் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த எல்இடி லைட் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்இடி லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைல் ஹோல்டரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் 3 ஆப்ஷன் வரும்.